தங்கத்தின் விலை இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே அதிவேகமாக உயர்ந்து வருகிறது. கடந்த சில மாதங்களில் இந்தியாவில் தங்கத்தின் விலை 22 காரட் சவரனுக்கு ரூபாய் 80,000 கடந்துள்ளது. இது கடந்த ஆண்டில் உள்ள விலையை விட 15% அதிகமாகும். உலகம் முழுவதும் பொருளாதார மாறுபாடுகள், பணவீக்கம் மற்றும் அரசியல் பதற்றங்கள் காரணமாக தங்கத்தின் மீது முதலீட்டாளர்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். அமெரிக்காவின் மத்திய வங்கியின் வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு முதலீட்டாளர்கள் தங்கத்தை விரும்ப தூண்டியுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சி கண்டிருக்கிறது. இந்தியாவிலும் சீனாவிலும் பொருளாதார சிக்கல்கள் மற்றும் மந்தநிலை காரணமாக தங்கத்தின் தேவை தொடர்ந்து அதிகரிக்கிறது. இதனால் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து காணப்படுகிறது. இந்நிலையில் நேற்று அக்டோபர் 2ஆம் தேதி 2 முறை தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது. சென்னையில் அக்டோபர் 3ஆம் தேதியான இன்று 22 காரட் தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 110 குறைந்து 1 கிராம் ரூபாய் 10,840க்கும், சவரனுக்கு ரூபாய் 880 குறைந்து 1 சவரன் ரூபாய் 86,720க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு, அதாவது ஏப்ரல் 2025இல் 22 காரட் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 72,000ஆக இருந்தது. ஜனவரி மாதம் தொடங்கிய போது 7,000க்கு விற்கப்பட்ட 1 கிராம் ஏப்ரலில் ரூபாய் 9,000 நெருங்கியது. அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதமான இப்போது கிராம் 10,000 தாண்டி விற்பனை செய்யப்படுகிறது. ஜனவரி மாதம் சவரனுக்கு 57,000ஆக இருந்த தங்கத்தின் விலை தற்போது 10 மாதங்களில் 87,000 கடந்து சுமார் 30,000 உயர்ந்துள்ளது. அதேபோல 18 காரட் தங்கம் விலை இன்று கிராமுக்கு ரூபாய் 85 குறைந்து 1 கிராம் ரூபாய் 8,980க்கும், சவரனுக்கு ரூபாய் 680 குறைந்து 1 சவரன் ரூபாய் 71,840க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதில் வெள்ளி விலை மட்டும் கிராமுக்கு ரூபாய் 3 குறைந்து 1 கிராம் 161 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,61 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதே வேகத்தில் சென்றால் இன்னும் ஒரு வாரத்தில் 22 காரட் தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 1 லட்சத்தை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தங்கத்தின் விலை 2025ஆம் ஆண்டில் தொடர்ந்து உயர வாய்ப்பு உள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர்.